என்எஃப்பி முடிஞ்சதுனால மார்க்கெட் காம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. பட் இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ்ல என்எஃப்பிக்கு ஈக்குவலா இல்லைனாலும் ஒரு 1/4% அதோட ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நியூஸ்ல ஒரு 100ல இருந்து 300 பிப்ஸ் வரைக்கும் பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் நடந்த என்எஃப்பிக்கு அப்புறம் யூஎஸ்டி வந்து கொஞ்சம் வீக் ஆயிருக்கு. அதனால கோல்ட், யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி மாதிரியான பேர்ஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய நியூஸோட எக்கனாமிக் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டையே சேஞ்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐன்ற நியூஸ் இருக்கு. இந்த நியூஸ் யூஎஸ் எக்கனாமியோட சர்வீஸ் செக்டார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத காட்டுறதுக்கு உண்டான ஒரு நியூஸ் தான். ஸோ அதனால நியூஸ்க்கு பிஃபோர் உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ இல்லை நியூஸ்க்கு ஆஃப்டர் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ தாராளமாக எடுங்க. ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த நியூஸ் டைம்ல போய் ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த வீக் பாத்தீங்கன்னா எஃப்ஓஎம்சி நியூஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ அதனால ரிஸ்க ப்ராப்பரா எடுத்து நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதிக ப்ரியாரிட்டியா கொடுங்க. இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ் வேணா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐம் ட்ரெண்டிஸ்ட்.